ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து சுண்டைக்காய் வச்சு வந்து ஒரு கூட்டு பண்ணுறேன். அது வந்து குழம்பு மாரி சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்லாம். இது வந்து வீட்டிலேயே கச்ச சுண்டைக்காய். இதை வந்து பறித்து எடுத்துகிட்டு வந்துட்டு இதை கட் பண்ணி எடுத்து வச்சுப்போம். இப்போ இதுக்கு வந்து 50 கிராம் வந்து பாசிப்பருப்பு சேர்த்துட்டு 4 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா கழுவிட்டு மறுபடியும் குக்கரில் சேர்த்துட்றேன். அந்த தண்ணியை வந்து தண்ணி விட்டுட்டு இதில் வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வேக வச்சுருக்கோம். முக்கால்வாசி வந்த பிறகு இதில் வந்து சுண்டைக்காயை நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், இதோட உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சிடும். கொஞ்சமாக தேங்காய் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீனி வச்சுருக்கேன். அதையும் ஜீரகம் சேர்த்து அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் சோம்பு சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துப்போம். இதில் வந்து 2 பல்லு பூண்டு தட்டி சேர்த்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். கருவேப்பிலை இல்லாதவங்க கடுகு உளுத்தம் பருப்பு ஜீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப ஆரோக்கியமானது. அடிக்கடி சாப்பிட்டு வரும்போது வயிற்றில் உள்ள புண்ணெல்லாம் உங்களுக்கு விலகும். சர்க்கரை வியாதியை கட்டுப்படுத்தும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.